அன்புமணி ராமதாஸ் வந்து ரீசெண்டா ஒரு இன்டைரக்ட்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு பிரஸ் மீட்ல ரீசெண்டா பேசும்போது, "நீங்க யார்கிட்ட கட்சி ஜாயின் கட்சி வச்சுக்க போறீங்க? யார் கூட சேர்ந்து நிக்க போறீங்க எலெக்ஷன்ல?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, "நான் வந்து டிஎம்கே கிட்ட கண்டிப்பா போக மாட்டேன். ஏன்னா மொத்த மக்களும் டிஎம்கே மேல செம கோவத்துல இருக்கிறாங்க. ஒரு சராசரி மக்கள்லேருந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற வரைக்கும், டிஎம்கே பண்ண ஏகப்பட்ட பிரச்சனையினாலயோ, அவங்க பண்ற அந்த ஆட்சி சரியில்லாம ஏகப்பட்ட மக்கள் வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்க டிவிக்கேல போய் ஜாயின் பண்ணுவீங்கன்னா, அது இப்போதைக்கு இல்ல. என்னங்கிறத நாங்க கொஞ்ச நாள்ல சொல்லுவோம். ஆனா ஒரு கட்சி கூட சேர்ந்து தான் நாங்க ஒரு பெரிய கட்சி கூட சேர்ந்து தான் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப அன்புமணி ராமதாஸ் ஆல்ரெடி பிஜேபி கூட தான் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ இன்னொரு கட்சிகிட்ட போய் சேர போறோம் அப்படின்னா, டிஎம்கேக்கு அடுத்து பெருசா இருக்கிற கட்சினா இப்போதைக்கு டிவிகே தான். ஏன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிஞ்சு இருக்கிறதுனால, அங்க கண்டிப்பா போகறதுக்கு வாய்ப்பு இல்ல. அன்புமணி ராமதாஸும் டிவிகேல வந்து சேர்ந்துட்டாருன்னா, டிவிகே வந்து செம பலமாயிரும், செம ஸ்ட்ராங் ஆயிரும். கண்டிப்பா அந்த 2026 வாக்குறுதியில வேற லெவல்ல சிஎம் தான் நம்ம தளபதி விஜய் வருவாரு. ஸோ அடுத்து அன்புமணி ராமதாஸ் முடிஞ்ச அளவுக்கு இங்க வர்றதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையும் டிவிகேலேருந்து ஹைடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் வெளியே இன்டெரக்ட்டா தெரிய வருது. ஸோ அடுத்து அவர் இங்க வந்து சேரும்போது என்ன மாரி பிரச்சாரங்கள், என்ன மாரி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.